காத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி நேத்து வர சேர்த்து வச்ச ஆசைகள் வேகுதடி நீ இருந்து நான் நினைச்சால் நிம்மதியாகுமடி காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனதடி காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனதடி பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி நேத்து வர சேர்த்து வச்ச ஆசைகள் வேகுதடி நீ இருந்து நான் நினைச்சால் நிம்மதியாகுமடி காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனதடி காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனதடி பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி நீ எங்க இருக்கின்றாயோ எந்த நிலைமையில் இருக்கின்றாயோ என்னோடு சேர்ந்து வாழ முடியாத பாவிதான் ஆகிவிட்டேன் இந்த காலகத்தின் பசிக்குள் வாங்க முடியவில்லை உயிர் பகல் நான் இருக்கிறேன் காட்டுக்குள்ள வந்து குடிச்சிட்டு விழுந்து கிடக்கணும் குடியார பசங்க ஏன்டா அப்படி வந்து என் உயிரை வாங்கிருக்க கொடுப்பாங்க ஐயோ யாரோ எவரோ எனக்கு தண்ணீரோடு உயிரை காப்பாற்றி யாரையா இந்த காட்டுல வரவட்டக்கூடிய முருகன் சொல்லுவாங்க. ஆமா நீ யாரு எந்த நாட்டை சேர்ந்தவன் உன்னுடைய பெயர் என்ன? நானும் இதே வேதவழி நாட்டை சேர்ந்தவன். அப்படியா? என்னுடைய பெயர் கலையரசன். செய்யாத ஒரு பாவத்தை நான் தான் செய்து விட்டேன். செய்த சூழ்ச்சினால் இன்னைக்கு நான் ஆகிவிட்டேன். இந்த நிலைமை ஏற்பட்டது காரணம் யாரு? பசிக்கிறது கலங்க முடியவில்லை. என்னுடைய வாழ்க்கை ஒரு பெண்ணால் வந்த கேள்விக்குறிதான் ஐயா. பெண்ணால் வந்ததா? உண்மைதான். சற்று உணவு கிடைக்குமா? ஆகட்டுமா? அதனால சாப்பிடுங்க. வாப்பா என் வீட்டுக்கு வாப்பா. உணவு கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்குமா? உன் வார்த்தையை நம்பலாமா? உன்னோடு பின்தொடர்ந்து நான் வரலாமா? மனிதன் நினைப்பதொன்று நிலைக்கும் என்று
எனக்கு பிடித்தமான கத்திரிக்காய் காரக்குழம்பு வச்சிருக்கேன். சாப்பிட குருவி பார்த்தா எங்கதான் போயிருந்தீங்க நீங்க? காட்டுக்கே வர வரலான்னு போனோமா? சென்றீங்க. போனா திடீர்னு ஒரு அறியாத பையன் என்னப்பா? ஏதோ மளிகை போட்டு இருந்துட்டா. அச்சச்சோ, என்னடா அது மளிகை போட்டு என்ன பண்ணா? தண்ணின்றான். நீ உடனே தண்ணி கொடுத்தா அவன் தாகத்தை தீர்த்த. தாகத்தை தீர்த்தீங்க. ஏன் என்னன்றா? ஐயா தாகத்தை தீர்த்துட்டீங்க. பசிக்குதுன்றான். ஐயோ பாவம். விடுவேல நம்ம வீட்டுக்கு கூட்டி போய் வயிறார சாப்பாடு கொடுத்து அவனை திண்ணு மேல உட்கார வச்சுட்டு வந்துக்கிறேன். அப்படியா? அப்ப அப்படி இல்லவரை பார்க்கடப்பா. அவனையா நீ பார்க்க போற? நீ இருக்க நிலைமை என்ன? அவனை போய் நீ பார்க்க போற? அப்ப தவறாக புரிந்து கொள்ளாதீங்கப்பா. ஐயோ பாவம்.